இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நிறைய மெகா சீரியல், அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் இந்த மாதிரி ஒரு 100 சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பேன். நடுவில் என்னமோ எனக்கு சீரியல் மேலே ஒரு பெரிய இது வரல. ஏன்னா அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 6 மணிக்கு போயிடணும், அதுக்கப்புறம் டப்பிங் போகணும், இதெல்லாம் நமக்கு முடியாது. வெறும் சினிமாவோட நடத்தி போகணும். பட் என்னை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் சீரியலில் ஆக்ட் பண்ண மாட்டேன்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இதையும் பல பேர் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே மனசில் கரெக்டாக ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு பதியலை. பட் சுந்தர் சார் எனக்கு அவனிலேருந்து ஃபோன் வந்தது, நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன், நான் 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா சீரியல்னாக்கா ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் நிறைய எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் இல்லை சச்சுமா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் பண்ணணும். அப்புறம் கேரக்டர் கேட்டேன். கேரக்டர்னா மாதிரி இப்போ ராஜ்கபூர் சார் சொன்னார் மாதிரி எம்ஆர் ராதா அண்ணா மாதிரி. நான் எம்ஆர் ராதா அண்ணா மாதிரி, ஐயோ பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்த உடனே எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லும்போது முதல்லலாம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன் அதில். ஏன்னா நான் நல்லா சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பேசுகிறோம். எனக்கு மந்திர தந்திரத்துலலாம் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் அது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் சொல்லும் போது அந்த இது இந்த மூட நம்பிக்கைகள், சில நல்ல மெசேஜும் இருக்குது. அதாவது ஒரேடியாக எல்லாத்துலேயும் போய் கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு நல்ல கேரக்டராக இருந்ததுனால இப்போ என்னை எதிர்பார்க்குற அளவுக்கு, இப்போ ராஜ்கபூர் சார் சொன்ன மாதிரி வெளியில் எல்லோரும் நான் ஒரு வாரம் ஏமா நீங்கள் வெளியூர் போயிட்டீங்களா, கால் ஷீட் கொடுக்கலையே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் வருவேன், திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒன்று. ரெண்டாவது, பல வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் நான் ஔவையார் ஆக்ட் பண்ணும்போது சரி, வீர திருமகன் ஆக்ட் பண்ணும்போது சரி, சிவந்தம்மன் ஆக்ட் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளோரு ஏவிஎம்மில், விஜயாவாகினியில், இந்த மாதிரிலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பயங்கர பழைய இது எனக்கு ஞாபகம் வந்துடுது. அவ்வளோ அருமையான ஒரு செட்டு. இது வெறும் சீரியல்னால் கொஞ்சம் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுப்பாங்க. இவங்க காம்ப்ரமைஸே பண்ணலை, என்ன செலவானாலும் பரவாயில்ல. ரெண்டாவது சினிமா, இது டிவியில் வர சினிமா அந்த மாதிரி தான் இவங்க எடுக்கிறாங்க, தவிர சீரியல் மாதிரி எடுக்கலை. இதில் எல்லாமே ரொம்ப அழகாக, எல்லாமே கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே இதில் ரொம்ப பொருத்தமாக, கூட இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி. இந்த நந்தினியில் எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி. ஈவன் டெக்னீஷியன்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருடைய கோஆப்ரேஷனோடைய இது பிரமாதமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு 100வது நாள் வந்திருக்கு. ராஜ்கபூர் சார் எனக்கு நடுவில் ஒரு பஞ்ச் டைலாக்கு அதில் எழுதலைன்னா கூட விட மாட்டார். அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போகிறீங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் என்னை பேச்சுலர் கேர்ள்னு சொல்ல சொன்னார். நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன், ஏன் சார் இந்த வயசில் போய் என்னை போய் பேச்சுலர் கேர்ள்னு சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் சொன்னால் எல்லாரும் ஒத்துப்பாங்க, சொல்லுங்கன்னு. இதை எனக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ரசிகர் எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு ஃபோனே பண்ணுறாரு, என்னம்மா நீங்கள் பேச்சுலர் கேர்ள்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிரிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு கடைசி ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ஒரு நிறைவாக இருக்குது. இது 1000 எபிசோடும் அதுக்கு மேலேயும் வர ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் விஜயகுமார் நானும் அவரும் பல படங்கள் பண்ணியிருக்கோம் அப்போது. ஸோ நாங்கள் எல்லாம் திருப்பியும் சேர்ந்து இந்த சீரியலில் எல்லோரும் பண்ணுறோம். இது ரொம்ப பிரமாதமாக வரும். இது ரசிகர்களுக்கும் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. ஸோ எல்லாருக்காகவும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா. அடுத்து